வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு சற்று அதிகரித்து காணப்படும். மேலும் பகல் நேரங்களை பொறுத்தவரை வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும். இன்று கடலோர மாவட்டங்களுக்கு மதியம் வரை மேகம் சூழ்ந்து காணப்படும். வெயிலுக்கிடையே மேகங்கள் சூழ்ந்தாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை. நாளை பிப்ரவரி 5ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்ட கடல் ஓரங்களில் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த மாவட்ட கடல் ஓரங்களிலும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்பகுதியிலும் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு. வெயிலுக்கிடையே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியம் மாலை நேரங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மழைப்பொழிவு மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை. நாளை பிப்ரவரி 5ஆம் தேதியை பொறுத்தவரை. ஆனால் மற்ற மாவட்டங்களுக்கு இரவு நேரங்களில் பனிப்பொழிவு, தென் மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு இருந்தாலும் மதிய மாலை நேரங்களில் மட்டுமே தென் மாவட்ட கடல் ஓரங்கள், மேலும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்பகுதியிலும் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை பிப்ரவரி 5ஆம் தேதியை பொறுத்தவரை பிப்ரவரி 6, 7, 8 தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து இரவு நேரங்களில் பனிப்பொழிவு, பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று மாலை பிப்ரவரி 4ஆம் தேதி மாலைக்கு பிறகு சுமத்ரா தீவு பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு தொடர்ந்து வங்கக்கடலில் உயர் அழுத்தம் காரணமாக முன்னேற முடியாமல் பிப்ரவரி 9ஆம் தேதி முன்னேறி வந்து பிப்ரவரி 12ஆம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்கு நிலை கொண்டு மீண்டும் தெற்கே நகர்ந்து நிலநடுக்கோட்டு ஒட்டியே குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை பிப்ரவரி 5ஆம் தேதி மட்டுமே ஒரு நாள் மட்டுமே தென் கடலோரம், மேலும் தென் மாவட்ட உள்பகுதியில் இரு இடங்களில் மழை கிடைத்தாலும் பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து இரவு நேரங்கள் பனிப்பொழிவு, பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. இப்போது சுமத்ரா தீவு பகுதிக்கு வர இருக்கும் காற்று சுழற்சி முன்னேறி வந்து பிப்ரவரி 12ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் தென் மாவட்டங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதியிலும் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு ஒரு நாள் மட்டும் கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்தால் பிப்ரவரி 12, 13, 14ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக அமையும். ஆனால் நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கில் வரும்பொழுது நிலநடுக்கோட்டு தெற்கே நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இலங்கைக்கு மட்டுமே மழை கொடுத்து தமிழகத்தில் பிப்ரவரி 12ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 13ஆம் தேதி மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை. அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து பனிப்பொழிவு மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை வருகிற நாட்களில் இன்று பிப்ரவரி 4ஆம் தேதியை பொறுத்தவரை மதியம் வரை கடலோரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. வெயில் மட்டுமே சற்று அதிகரித்து காணப்படும். மற்ற மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட கடலோரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் மதியத்துக்கு பிறகு வெயிலை காணப்படும். மேலும் நாளை பிப்ரவரி 5ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் கடல் ஓரங்களில் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்ட உள்பகுதியிலும் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 5ஆம் தேதியை பொறுத்தவரை மற்ற மாவட்டங்களுக்கும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு சற்று கூடுதலாக இருந்தால் தென் மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் தமிழகத்தில் இரவு நேரங்கள் பனிப்பொழிவு, பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் சுமத்ரா தீவு பகுதிக்கு இன்று பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு முன்னேறி வந்து இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி வரும்பொழுது மீண்டும் தெற்கே முன்னேறி நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் பிப்ரவரி 12ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் தமிழகத்தில் லேசான மழைப்பொழிவு, அதுவும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மீண்டும் பனிப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடாவில் சற்று காற்றின் தீவிரம் குறைந்திருந்தாலும் குமரிக்கடலில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாக இருக்க வைப்பது. அதிகபட்சம் 35 முதல் 40 கிலோமீட்டராகும். இடையிடையே 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில்
பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதற்கு பிறகு பிப்ரவரி 8ஆம் தேதி மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பிறகு அதிகபட்சம் மன்னார் வளைகுடாவிலும் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடலை பொறுத்தவரை 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் வங்கக்கடலிலும் பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும். பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து வங்கக்கடலில் காற்றின் வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தரைக்காற்று இப்போதைக்கு சற்று தீவிரம் குறைந்தாலும் வருகிற நாட்களில் பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பிறகு 35 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு பிறகு 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கணவாய் பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. பாலக்காட்டு கணவாய் மேலும் செங்கோட்டை கணவாய் பகுதியில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து கடல் அலையை பொறுத்தவரை பிப்ரவரி 8, 9 தேதியில் குமரிக்கடல் மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி கடல் அலை சற்று வலுவாக இருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் கடல் அலை இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் காற்றின் வேகமும் சற்று அதிகரித்து காணப்படும். பிப்ரவரி 8, 9 தேதிகளில் இதன் காரணமாக மீனவர்களுக்கு வருகிற நாட்களில் மீன் பிடிக்க பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பிறகே படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் பிப்ரவரி 8, 9, 10 தேதிகளில் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.